ஹாய் நம்ம இன்றைக்கி சாப்டர் 5 கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லிக்விட் ஸ்டேட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கேஸியஸ் ஸ்டேட் பற்றி நிறையா நம்ம படித்தோம். அது கேஸ் லாஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதில் இன்னொரு இது வந்து லிக்விட்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் பார்த்தோம். அதில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் இது வந்து ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னு ஏன் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா கேஸஸை வந்து லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா ஒரு கேஸஸும் லிக்விடும் ரெண்டு ஸ்டேட்டும் இருக்கிற ஒரு ஃபேஸை கடந்து தான் மாற்ற முடியுன்றது இல்லாமல் கேஸை அப்படியே லிக்விடாக மாற்ற முடியும். அதாவது ஃபேஸ் சேஞ்ச் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? அதனால் கேஸை வந்து லிக்விடாக மாற்றும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அ டென்சர் கேஸ். லிக்விட் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிற கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அது ரெண்டுக்குமே ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோ கேஸும் ஃப்ளோ ஆகும், லிக்விடும் ஃப்ளோ ஆகும். அதனால் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளூயிட்ஸில் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் வர்றதுனால இந்த கேஸியஸ் ஸ்டேட் படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட் பற்றியும் கொஞ்சம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் லிக்விட் ஸ்டேட்டில் லிக்விட்ஸ் அப்படின்றதுல. இந்த யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ லிக்விட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ராங்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ராங்கர் அப்படின்னாலே அந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், கரெக்டாக? இது வந்து எதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கர். ஸோ ஸ்ட்ராங்கர் தேன் கேஸஸ். நான் கண்டிப்பாக சாலிட்ஸை விட ஸ்ட்ராங்கர் கிடையாது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் தேன் கேஸஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம லிக்விடுக்கு பார்த்தோம்னா அதுக்கு டெஃபினட் வால்யூம் இருக்கும், ரைட்டா? ஒரு வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். இப்போ எந்த கண்டெய்னரில் ஊற்றினாலும் 1 லிட்டர் லிக்விட் வந்து 1 லிட்டர் தான். 4 லிட்டர் கண்டெய்னரில் ஊற்றினாலும் அது 1 லிட்டர் லிக்விட் ஊற்றினோன்னா 1 லிட்டர் தான். ஆனால் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட் வால்யூம் கிடையாது. இப்போ 4 லிட்டர் கண்டெய்னரில் 1 லிட்டர் கேஸை ஊற்றினாலும் அது அந்த கேஸ் வந்து ஆக்கியபைஸ் த ஹோல் வால்யூம். ஆனால் லிக்விடுக்கு வந்து டெஃபினட் வால்யூம் இருக்குது. வேறு என்ன நம்ம லிக்விடுக்கு தெரியும்? ஷேப் வந்து டெஃபினட் ஷேப் கிடையாது, ஆனால் இட் ஆக்குபைஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ரைட்டா? கண்டெய்னர் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை வந்து லிக்விட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து லிக்விட் ஸ்டேட் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். நம்ம என்ன இந்த யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இந்த கொஞ்சம் படிப்போம். என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்று வந்து வேப்பர் ப்ரெஷர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், மூணாவது வந்து விஸ்காசிட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸில் நம்ம பார்க்க போகிறது வேப்பர் ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். வேப்பர் ப்ரெஷர் இங்கிலீஷில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லா லாங்குவேஜஸ்லையுமே பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் என்னென்னா அந்த பேரே அதுக்கான மீனிங்கை சொல்லிடும். ப்ரெஷர் தெரியும், வேப்பர் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அதுதான் வேப்பர் ப்ரெஷர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிக்விடை ஒரு கண்டெய்னரில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கண்டெய்னரில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு லிக்விட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது கெரசினோ இல்லை பெட்ரோலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லிக்விடில் இருக்கிற சில மாலிக்யூல்ஸ் வந்து வேப்பர் ஆகி இங்கே போகும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் லிக்விட் தான் எடுக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக லிக்விட் எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அது அதே ப்ரெஷர் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் வந்து கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு, லிக்விட்லேருந்து கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு போய் இந்த மாலிக்யூல்ஸ் போனோன்னே இந்த மாலிக்யூல்ஸ் இந்த ப்ரெஷர் இங்கே கண்டெய்னர் மேலே எக்ஸர்ட் பண்ண ஆரம்பிக்குமா? ஸோ வந்து இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த க்ளோஸ்டு ஸ்பேஸில் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறையா மாலிக்யூல்ஸ் வர ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு 1 bar ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லிக்விட்லேருந்து கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறி மாலிக்யூல்ஸ்லாம் மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 1.01 bar, 1.1 bar இப்படி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சரியா? அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இதுக்கு மேலே இந்த மாலிக்யூல்ஸ் வந்து மேலே போய் ஆக்கியபை பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனை வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது இங்கே லிமிட்டட் ஸ்பேஸ் தானே இருக்குது. இந்த லிமிட்டட் ஸ்பேஸில் முக்கால்வாசி வேப்பர்ஸ், அதாவது இந்த லிக்விட்லேருந்து வேப்பர்ஸ் வந்து மேலே போய் அந்த இடத்த நல்லா ஃபுல்லாக ஆக்கியூபை பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே அந்த இடத்துல எந்த ஒரு மாலிக்யூலும் கேஸ் ஸ்டேட்டுக்கு மாதிரி போக முடியாது அப்படின்றத சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ லிக்விட்லேருந்து கேஸாக போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேப்பர். இப்போ வாட்டர்லேருந்து அது கேஸாக போச்சுன்னா அதுக்கு பேர் வாட்டர் வேப்பர், கரெக்டாக? அதே மாதிரி கெரசின்லேருந்து கேஸாக போச்சு அப்படின்னா அது கெரசினோட வேப்பர். ஸோ இந்த லிக்விட்லேருந்து இந்த இப்படி வேப்பராக போய் இந்த வேப்பர் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதா, அதுதான் வேப்பர் ப்ரெஷர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நான் என்ன சொல்லலாம், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வேப்பர். இப்போ ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்துல என்ன போடுவாங்கன்னா அட் ஈக்லிபிரியம் அப்படின்னு போடுவாங்க. அதாவது ஈக்லிபிரியம்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொன்னோன்னு, இந்த சேச்சுரேட்டட் கண்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே வேப்பர்ஸ் இங்கே போகாது, கரெக்டாக? இந்த வேப்பர்ஸும் இதுக்கு மேலே லிக்விடாக மாறாது. அப்போ ஈக்லிபிரியம் அப்படின்னா அதுக்கு மேலே எந்த சேஞ்சும் நடக்காது அப்படின்றது தான் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வேப்பர்ஸ் அட் ஈக்லிபிரியம், அதுதான் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை இன்னும் ஈக்லிபிரியம் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்லிபிரியம் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்ற வார்த்தையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர், இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம். ஈக்லிபிரியம் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வேப்பர் ப்ரெஷர் நீங்கள் சொல்லும் போது எப்பயுமே, நான் இப்போ வேப்பர் ப்ரெஷரை விபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். எப்பயுமே வேப்பர் ப்ரெஷர் சொல்லும் போது யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபை தி டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ வேப்பர் ப்ரெஷர். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இதை வாட்டர்னே வச்சுக்கோங்களேன். வாட்டர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா கொஞ்சம் வேப்பர்ஸ் போகும். ஆனால் அதே இதை கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட்டி வச்சோன்னா அதிகமான வேப்பர்ஸ் மேலே போகும், கரெக்டாக? ஸோ கொஞ்சம் வேப்பர்ஸ் போச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் கொஞ்சமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமான வேப்பர்ஸ் போச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் அட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர், எப்பயுமே அந்த டெம்பரேச்சரை ஸ்பெசிஃபை பண்ணணும். டெம்பரேச்சரை ஸ்பெசிஃபை பண்ணி தான் எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் அதுக்கு வேப்பர் ப்ரெஷர் சொல்ல முடியும். இதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அடுத்து நம்மளுக்கு எல்லாம் ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்டு, அதாவது அட்லீஸ்ட் இந்த வார்த்தையாவது அது தெரியும், அதுக்கு அர்த்தமும் தெரியும். பட் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பாயிலிங் அப்படின்னா என்ன? தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது கொதிக்குது, மேலே நல்லா வேப்பர்ஸ்லாம் வருது, அதை தான் நம்ம பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக? ஆவி வந்துச்சுன்னா அதை பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாயிலிங் எப்போ நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினிஷன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, பாயிலிங் எப்போ நடக்குது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரில் எடுக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா, ரைட்டா? இப்போ இந்த ப்ரெஷரில் இந்த கண்டெய்னரில் இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா தான் வேப்பர் வர முடியும். இந்த ப்ரெஷருக்கு முன்னாடி வேப்பரே வராது, ஏன்னா லிக்விடாக தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த ப்ரெஷருக்கு ஈக்குவலாக எப்போ 1 bar ப்ரெஷர் இருக்கோ அப்போ தான் இந்த வேப்பர்ஸே மேலே வர முடியும். ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேப்பர்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் பாயிலிங், அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் பாயிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்போ இருக்கோ, அதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வேப்பர் ப்ரெஷர் எப்போ இருக்கோ அப்போ தான் லிக்விட்லேருந்து வேப்பர்ஸ் வந்து மேலே வரவே ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம பாயிலிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாயிலிங் அப்படின்றது என்ன, எப்போ சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். இப்படியே எடுத்துக்கோமே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே சொல்கிறேன். இப்போ ஒரு வாட்டர், ஏன்னா இது க்ளோஸ்டு வெசலாக இருக்குது, நம்ம அப்படி க்ளோஸ்டு வெசல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்ததில்ல. இப்போ இதுவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம், ரைட்டாக? அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எதுவுமே சேஞ்சஸே இருக்காது, வேப்பர்ஸ் வராது, கரெக்டாக? ஏன் வேப்பர்ஸ் வரலை அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இந்த இடத்துல அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 1 atmosphere ப்ரெஷர் இருக்கா, 1 atmosphere ப்ரெஷர் இருக்குது, ரைட்டா? ஆக்சுவலாக இந்த வேப்பர்ஸ் எப்போ வெளியவே வர ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து அந்த மாலிக்யூல்ஸோட ப்ரெஷர் வந்து எப்போ 1 atmosphere ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் இந்த வேப்பர்ஸே வர ஆரம்பிக்கும். அதாவது வேப்பர் ப்ரெஷர்
1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும்போது தான் அந்த வேப்பர்ஸே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸையும் தாண்டி அந்த மாலிக்யூல்ஸ் வந்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ எப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கோ அப்போ வேப்பர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனை தான் நம்ம பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து ஃப்ரீ வேப்பரைசேஷன் த்ரூ அவுட் த லிக்விட் நடக்குதோ, ஃப்ரீ வேப்பரைசேஷன் த்ரூ அவுட் த லிக்விட் நடக்குதோ அதுக்கு பேர் தான் பாயிலிங். ஃப்ரீ வேப்பரைசேஷன் த்ரூ அவுட் த லிக்விட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே ஒரு டெம்பரேச்சர் ரீச் பண்ணி எல்லாமே வேப்பர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த எல்லா மாலிக்யூல்ஸும் வேப்பர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ வேப்பரைசேஷன் த்ரூ அவுட் த லிக்விட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாயிலிங். இப்போ பாயிலிங் அதெல்லாம் ஃபுல்லாக பாயிலிங்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் கான்செப்ட் வைஸாக. அதாவது இது வரைக்கும் தெரியும் கொதிக்கிறதுக்கு பேர் தான் பாயிலிங்னு தெரியும். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு எப்போ வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் பாயிலிங் நடக்குது. ஸோ அந்த பாயிலிங் நடக்கிற டெம்பரேச்சருக்கு பேர் பாயிலிங் டெம்பரேச்சர், ரைட்டா? எந்த டெம்பரேச்சரில் பாயிலிங் நடக்குதோ, எந்த டெம்பரேச்சரில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வேப்பர் ப்ரெஷர் ஆகுதோ அதுதான் பாயிலிங். அது எந்த டெம்பரேச்சரில் நடக்குதோ அதுக்கு பேர் பாயிலிங் டெம்பரேச்சர். அதை வந்து நம்ம யூஸ்வலாக பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். யூஸ்வலாக அதை நம்ம பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம், ரைட்டா? இப்போ பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் தான் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக? இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, கரெக்டாக? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும், ரைட்டா? இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வேப்பர் ப்ரெஷர் வந்தால் பாயில் ஆயிரும், கரெக்டாக? இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஹில் ஸ்டேஷன்ஸில் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இதை சின்ன வயசில் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் ஆக்சுவலாக இங்கே எழுதுகிறேன், சும்மா சொல்கிறேன். அதாவது மீன் சி லெவலில் இருக்கிறது தான் நம்ம 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சி லெவலில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அதுதான் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா சி லெவலில் இருந்து ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து குறையும். அதாவது ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்கிறது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் 0.96 அட்மாஸ்பியர், 0.95 அந்த மாதிரி எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் குறையும். அதனால தான் ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து கூலாக இருக்குது, ரைட்டா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்போ வந்து வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ பாயிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹில் ஸ்டேஷன்ஸில் ஏற்கனவே இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக? அப்போ ஹில் ஸ்டேஷன்ஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான டெம்பரேச்சர்லேயே பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் ஆயிரும். பாயிலிங் பாயிண்ட்டு கம்மியான டெம்பரேச்சர்லேயே அட்டைன் ஆயிரும். ஸோ இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து இந்த ஒலை வச்சு சாப்பாடெல்லாம் செய்வாங்கள்ல, அது எப்படி ஒலையில் சாப்பாடு கொதிக்குது அப்படின்னா தண்ணி வந்து பாயிலிங் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு. அந்த பாயிலிங் டெம்பரேச்சரில் அரிசி இருந்ததுன்னா அது ஃபுல்லாக வெந்து நம்மளுக்கு வரும், கரெக்டாக? ஆனால் ஹில் ஸ்டேஷன்ஸில் தண்ணியே கொதிக்கிறதே கம்மியான டெம்பரேச்சர்லேயே கொதிச்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அரிசியும் கம்மியான டெம்பரேச்சரில் தான் வெந்திருக்கும், சரியாக வெந்திருக்காது, கரெக்டாக? அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் குக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் குக்கர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் க்ளோஸ்டு வெசலில் வைக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா பாயிலிங் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். அதனால ஹில் ஸ்டேஷன்ஸில் மோஸ்ட்லி ரைஸை வந்து வெளியில் வச்சு குக் பண்ணாங்க அப்படின்னா வெறையாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ப்ரெஷர் குக்கர்ஸ் யூஸ் பண்ணால் தான் அங்கே ரைஸையே வந்து குக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகும், அதாவது பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் குறையும். இதுக்கு ரிவர்ஸில் ஒரு அப்ளிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில், இது ரெண்டுமே அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல. ஹாஸ்பிட்டல்ஸில் ஆட்டோக்ளேவ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதாவது ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன். அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே யூஸ் பண்ண சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன்.
அதாவது பாய்லிங் பாயிண்டில், அதாவது நல்ல டெம்பரேச்சரில் வச்சா ஜெர்ம்ஸ் செத்துரும் அப்படின்றது தான் கான்செப்ட், கரெக்டாக? ஸோ ஸ்டெரிலைசேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் நல்லாவே அதிகமாக வேணும். ஆனால் நம்மளுக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் 100 டிகிரி செல்சியஸ் தான், ரைட்டா? 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் எனக்கு தண்ணி வந்து பாயில் ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு தண்ணி ஃபுல்லாக பாயில் ஆகாது, ஆனால் சூடாக இருக்கும், கரெக்டாக? 100 டிகிரிஸ்க்கு மேலே தண்ணி சூடாக இருக்கும், ஆனால் பாயில் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான தண்ணியில் நம்ம இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா எல்லாமே செத்துரும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் ஆட்டோக்ளேவில் வந்து ப்ரெஷர் அதிகப்படுத்தியிருப்பாங்க. ப்ரெஷர் எப்படி அதிகப்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டையை வெயிட் வச்சு அடைச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெயிட் வச்சு அடைச்சிருக்கிறதுனால வெயிட் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் பாய்லிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது 2 அப்ளிகேஷனுக்குமே அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஹில் ஸ்டேஷன்ஸில் ப்ரெஷர் கம்மியாகுது, அதனால் பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகுது. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆட்டோக்ளேவ் வந்து ப்ரெஷரை அதிகப்படுத்தி டெம்பரேச்சரை, பாய்லிங் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துவாங்க. இந்த 2 எக்ஸாம்பிளும் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பாய்லிங் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு இப்போ 2 ப்ரெஷர் யூனிட்ஸ் தெரியும். ஒன்று வந்து அட்மாஸ்பியர் அப்படின்ற யூனிட், இன்னொன்று பார் அப்படின்ற யூனிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான், அட்மாஸ்பியர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் பாரை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது 1.013 அவ்வளோ இருக்கும், 1.013 பார், அதான் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் வந்து பாரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அட்மாஸ்பியரில் இருக்கிற 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் தான் நம்ம 100 டிகிரி செல்சியஸ், 1 பார் ப்ரெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா அது 99.6 டிகிரி செல்சியஸ் தான் அதோட பாய்லிங் பாயிண்ட். அட்மாஸ்பியரில் தான் நம்ம வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் தான் நார்மல் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சரை நார்மல் பாய்லிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எனி லிக்விட் அட் 1 அட்மாஸ்பியர் தான் பாய்லிங் பாயிண்ட், நார்மல் பாய்லிங் பாயிண்ட். இந்த 1 பார் ப்ரெஷரில் இருக்கிறது இதை வந்து ஸ்டாண்டர்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் பாய்லிங் பாயிண்ட்டும் ஸ்டாண்டர்ட் பாய்லிங் பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ப்ரெஷர் யூனிட் டிஃபரன்ஸ் தான். அட்மாஸ்பியரில் இருந்தால் அது நார்மல் பாய்லிங் பாயிண்ட், பார் ப்ரெஷர் யூனிட்ஸில் இருந்ததுன்னா அது ஸ்டாண்டர்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகே, அடுத்து ஹை ஆல்டிடியூட்ஸ், லோ ஆல்டிடியூட்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ ஒரு க்ளோஸ்டு வெசலில் இருந்ததுன்னா பாய்லிங் நடக்குமா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நல்ல ஒரு கேட்சியான ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா, இப்போ ஓப்பன் வெசலில் நம்ம வேப்பர்ஸ் வருது, பாய்லிங் அதெல்லாம் தெரியுது. க்ளோஸ்டு வெசலில் பாய்லிங் நடக்காது. பாய்லிங் டெம்பரேச்சர் ரீச் ஆகும், ஆனால் பாய்லிங் நடக்காது. பாய்லிங் நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டேட் மாறி திருப்பி வந்து போகாது. அதாவது க்ளோஸ்டாக இருக்கும்போது அந்த மாஸ் ஃபுல்லாகவே அதே தான், கரெக்டாக? கேஸாக இருந்தாலும் சரி, அதாவது வேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, அந்த மாஸ் மாற போகிறதே கிடையாது. அதனால அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாய்லிங் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது, ஆனால் இதுதான் உண்மை. பாய்லிங் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. பாய்லிங் நடக்கும், வேப்பர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், ஆனால் அதை பாய்லிங் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அப்படி வேணால் சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? க்ளோஸ்டு வெசலில் பாய்லிங் நடக்காது. பாய்லிங் டெம்பரேச்சர் ரீச் பண்ண முடியுமா? டெம்பரேச்சர் ரீச் பண்ணலாம், பாய்லிங் பாயிண்ட்லாம் ரீச் பண்ணலாம். இப்போ ஒரு க்ளோஸ்டு வெசலில் வச்சுட்டு ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ண முடியுமா? ரீச் பண்ணலாம், ஆனால் அந்த வேப்பர்ஸ் எல்லாமே அந்த க்ளோஸ்டு வெசலுக்குள்ளே தான் இருக்கும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பாய்லிங் நடக்காது. ஸோ புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாய்லிங் டஸ் நாட் ஹேப்பன் இன் அ க்ளோஸ்டு வெசல். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ளூயிடுன்ற ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதெல்லாம் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து கண்டினியூஸாக அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிடுது அப்படின்லாம் பார்த்தோம், கரெக்டாக? இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் அந்த இதையும் கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலுமே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்போ வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கோ அதுதான் பாய்லிங், கரெக்டாக? அதுதான் பாய்லிங். இப்போ க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷரே இங்கே தான் இருக்கும், ரைட்டா? உள்ளே எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஸோ எனக்கு லிக்விடை நம்ம பாயில் பண்ண அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இங்கே வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், இது கீழே குறைஞ்சிட்டே இருக்கும், ரைட்டா? அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் இந்த பவுண்டரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த லிக்விட் ஃபுல்லாமே வேப்பராக மாறிடுச்சு அப்படின்னா அது லிக்விடா இல்லை கேஸான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதை தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்.
கிரிட்டிக்கல் பாயிண்டில் ஃப்ளூயிடு அதாவது கேஸுக்கும் லிக்விடுக்கும் டிஃபரன்ஸே தெரியாமல் ஸ்டேட் ஆஃப் அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாயிலிங் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது க்ளோஸ்டு வெசலை பொறுத்த வரைக்கும் இது ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ உங்கள் புக்கில் இல்லாத ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேவைப்படலாம். ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், ஏன்னா அடுத்த சாப்டர் வந்து தெர்மோடைனாமிக்ஸு, அதில் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தேவைப்படலாம். ஓகே, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை டெல்டா ஹெச் வீன்னு போடுவாங்க. வீன் போட்டால் வேப்பரைசேஷன், டெல்டா ஹெச்னா ஹீட்டு. ஓகே, டெல்டா ஹெச்வி அப்படின்னு போடுவாங்க. ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இது நம்மளுக்கே தெரியும், ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது ரொம்ப கூர்ந்து ஏன் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். தண்ணியில் ஒரு தெர்மாமீட்டரை வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணோம் அப்படின்னா, தண்ணியில் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா 60, 90, 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், வேப்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். ரைட்டா? வேப்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஹீட்டு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஹீட்டு கொடுத்ததுனால தான் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. கரெக்டாக? இந்த வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் ஹீட்டு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஆனால் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. எல்லா வாட்டரும் வேப்பராக மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக? 100 டிகிரி செல்சியஸில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் யூஸ்வலாக லாஜிக் படி என்ன இருக்கணும், இங்கே நம்ம ஹீட்டு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டே இருந்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். யூஸ்வலாக அதுதான் நடக்கணும். ஆனால் அந்த ஹீட்டெல்லாம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாமல் என்ன நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த லிக்விட் ஃபுல்லாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் லிக்விட் டு வேப்பர், அதுக்கு யூஸ் ஆகுதா? அதுதான் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ இது டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to change 1 mole of any liquid, 1 mole of a liquid into gas. 1 mole of a liquid கேஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது அட் இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா பாய்லிங் பாயிண்டில் தானே வேப்பராகவே மாறும். ஓகே, ஸோ இந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும், அட் இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட், ஒரு மோல் ஆஃப் அ லிக்விடை கேஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அதோட பாய்லிங் பாயிண்டில் தேவைப்படுதோ அதுக்கு பேர் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகே, இதோட நம்ம வேப்பர் ப்ரெஷர் முடிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன். இதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக இது புக்கில் இல்லாத ஒரு இது சொல்கிறேன். யாராவது மழை பெஞ்சு தண்ணி தேங்கும் போது அதில் ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்கும். அந்த பூச்சி தண்ணிக்குள்ளே போகாது, ஆனால் தண்ணி மேலேயும் நிற்காதுன்னா ஒரு இடத்துல இந்த கொசு மாதிரி ஈ மாதிரி ஒரு இடத்துல நின்று அப்படி இருக்காது, தண்ணி மேலே அப்படியே ஸ்லைடாகி போகும். ஏதாவது தேங்கின மழை தண்ணியிலலாம் மேபி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அதோட வெயிட் வந்து ஏன் உள்ளே போகல அப்படின்னா, அந்த தண்ணிக்கு மேலே அதோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ நம்மலாம் தண்ணியில் நின்னோன்னா உள்ளே போயிடுவோம். ஏன்னா நம்ம வெயிட் வந்து தண்ணியில் தாங்குற அளவுக்கு இல்லை. ரைட்டா? அதனால் அந்த லேயரை பிச்சுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போயிடுறோம். ஆனால் அந்த பூச்சியோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டாக? அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா அந்த சர்ஃபேஸில், வாட்டரோட சர்ஃபேஸில் இருக்கிற டென்ஷன். இப்போ பேப்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே தான் இருக்கும். கரெக்டாக? அந்த தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். நல்லா அந்த பேப்பர் வந்து தண்ணியை உறிஞ்சி வெயிட் அதிகமாகும் போது தான் உள்ளே போகும். அது ஏன் அப்படின்னா சர்ஃபேஸில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னென்னலாம் சர்ஃபேஸ் டென்ஷனில் உங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ட்ராப்ஸ் ஆஃப் மெர்க்குரி. இப்போ மெர்க்குரி ட்ராப் வந்து ஒரு பேப்பர்லையோ இல்லை இந்த இடத்துல ஊற்றணும் அப்படின்னா அது இந்த ஷேப்பில் வந்து நிற்கும், ஃப்ளோ ஆகாது. இப்போ லிக்விட்லாம் ஃப்ளோ ஆகுதுல, இப்படி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகிடுது. ரைட்டா? அது மாதிரி ஃப்ளோ ஆகாமல் மெர்க்குரி வந்து ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப், ஏன் இப்படி நிற்கலை, ஏன் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஏன் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ நிற்காமல் ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நிற்கிது, அதுக்கு ரீசன் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சாயில் இன் ரிவர். இப்போ ஒரு ரிவரில் வந்து இப்போ இப்படி மேலே தண்ணி இருக்குது, இது ரிவர்னு வச்சுக்கோங்களேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இங்கே சாயில் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் வந்து நார்மலாக ஒரு சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி கையை விட்டு இந்த சாயிலை கையில் எடுத்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டிக்கும்.
எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கமாக ஒட்டின மாதிரி இருக்கும் ரைட்டா, மண் ஒட்டின மாதிரி இருக்கும், அப்படி கீழேருந்து தர மாதிரியே கையில் வராது ரைட்டா. ஸோ அதுக்கு காரணமும் சர்ஃபேஸ் டென்ஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேபிலரி டியூப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் இல்லை வெசலில் ஒரு சின்ன டியூப் வச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து இந்த டியூபுக்கு மேலே இப்படி போகும், அப்படி இல்லைன்னா தண்ணியோட டென்சர் சப்ஸ்டன்சஸ்லாம் டியூபுக்கு கீழே இருக்கும். மெர்க்குரிக்குள்ளெல்லாம் ஒரு டியூப் இப்படி விட்டிங்க அப்படின்னா அந்த டியூபுக்கு கீழே இருக்கும் மெர்க்குரி, அதாவது இந்த சர்ஃபேஸ் வந்து இங்கே மேலே இருக்கும், அதுக்கும் மேலே போகிறதுக்கு மேலே போகும், அதுக்கு பேர் தான் கேபிலரி ரைஸ்ன்பாங்க, இதை கேபிலரி ஃபால் அப்படின்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்குது, அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு மாலிக்யூல் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு மாலிக்யூல் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குது லிக்விடில் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாலிக்யூலுக்கு பக்கத்தில் இந்த சைடில் இருக்கிற ஒரு மாலிக்யூல் இந்த டைரெக்ஷனில் இழுக்கும் அட்ராக்ஷன், அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இங்கே இப்படி எல்லா டைரெக்ஷன்லேயும் லிக்விடுக்கு உள்ளே இருக்கிற மாலிக்யூலுக்கு எல்லா டைரெக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதனால உங்கள் புக்கில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, நெட்டு ஃபோர்ஸ் வந்து 0. இது மேலே எல்லா டைரெக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது அந்த இடத்துலையே தான் இருக்கும், நெட்டு ஃபோர்ஸ் வந்து 0. நெட் ஃபோர்ஸ்னால் கடைசியாக ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம், எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிரும், நெட்டு ஃபோர்ஸு 0. ஆனால் இந்த சர்ஃபேஸில் இருக்கிற இந்த மாலிக்யூல் மேலே இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும் ரைட்டா. ஆனால் எனக்கு மேலே ஏதாவது இருக்கா, இல்லை, ஏன்னா இந்த லிக்விடோட மாலிக்யூல்ஸ்லாம் கீழே தான் இருக்குது, மேலே இந்த லிக்விடோட மாலிக்யூல்ஸே இல்லை. இப்போ மேலே எனக்கு எதுவுமே பிடிச்சி அட்ராக்டே பண்ணலை, ஆனால் கீழே எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது கரெக்டாக. ஸோ எனக்கு இங்கே ஒரு நெட்டு ஃபோர்ஸ் இருக்கும், நெட் ஃபோர்ஸ். ஸோ இது மாதிரி இந்த சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா லிக்விட்ஸும் கீழே மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதுனால அந்த நெட்டு ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு லேயர் மாதிரி அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு படிப்போம், ஓகேவா. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் acting per unit length, force acting per unit length perpendicular to surface to the surface of the liquid to the surface of liquid. இதை தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபோர்ஸு பெர் யூனிட் லென்த், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னாலே ஃபோர்ஸு பெர் யூனிட் லென்த்துன்றது லென்த் எல், இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி காமா மாதிரி ஒரு சிம்பிள், இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனோட இது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன நியூட்டன், லென்த்துக்கு யூனிட் மீட்டர், அப்போ எஸ்ஐ யூனிட் என்ன நியூட்டன் மீட்டர். ஆக்சுவலாக இதையே சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் கரெக்டாக, டிவைடட் பை மீட்டர் போட்டால் மீட்டர் அடி ஆயிரும். ஸோ கிலோகிராம் பெர் செகண்ட் ஸ்கொயர் இப்படின்னு ஒரு யூனிட் சொல்லலாம் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு. அப்படி இல்லைன்னா நியூட்டன் பெர் மீட்டர், அதுவும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஓகே, இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனோட டெஃபினிஷன் உங்கள் புக்கில் இருக்கிறது. அடுத்து இன்னொரு இதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. இதுதான் ஆக்சுவலாக சர்ஃபேஸ் டென்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு இந்த முன்னாடி கொடுத்துருந்ததுக்கான காரணங்கள்லாம் ஈஸியாக புரியும். சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா எனர்ஜி required to increase surface area by 1 unit. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி ரிக்வயர்ட் டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா பை 1 யூனிட். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை பின்னாடி இருக்கிற இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனர்ஜி ரிக்வயர்ட் டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா பை 1 யூனிட் அப்படின்னா எனக்கு ஓகே இந்த இடத்துல இதுதான் என்னோட சர்ஃபேஸ் ஏரியா கரெக்டாக, லிக்விடோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது இதுதான்.
இப்போ எனக்கு இந்த மாலிக்யூல் எல்லா சைடும் அதாவது கீழே இருக்கிற எல்லா டைரக்ஷன்லையும் எனக்கு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும் இந்த மாலிக்யூல் ஏதாவது இந்த பல்க் லிக்விட்லேருந்து ஏதாவது ஒரு மாலிக்யூலை இங்கே இழுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி இந்த பல்கில் இருக்கிற ஏதாவது ஒரு மாலிக்யூலை இழுக்க முடியுமா, இழுத்து இங்கே வச்சுச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகே, இப்போ எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த லிக்விடோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை எவ்வளவு கம்மியாக வச்சுக்க முடியும். ஏன்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டாக சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நேச்சுரல் சிஸ்டத்துலேயுமே மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் எப்போயுமே ஸ்பெண்ட் பண்ணணும் நேச்சர். அதாவது இப்போ ஒரு கல்லே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீரோட ஓடி வருது அப்படின்னா இப்படி தள்ளி இப்படி போயிடும், இது தட்டிக்கிட்டே இருக்காது, இந்த கல்லை தள்ளிக்கிட்டு போகணும்னு நினைக்காது. ரைட்டா, அதாவது லீஸ்ட் எனர்ஜி எங்கே ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த பார்த்து தான் எப்போயுமே சூஸ் பண்ணும். நேச்சர் வந்து லீஸ்ட் எனர்ஜி பார்த்து தான் சூஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் லிக்விடோட நேச்சுரலாக லிக்விடும் வந்து எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு கம்மியான எனர்ஜி போதும். கரெக்டாக சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் தேவைப்படாத அளவுக்கு தான் லிக்விடோட நேச்சரே அதுதான், சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணணும். ரைட்டா, இப்போ அதான் சர்ஃபேஸ் எனர்ஜின்னு நம்ம படிச்சிட்டோம். எனர்ஜி ரிக்வயர்ட் டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா பை 1 யூனிட். இப்போ எனக்கு சர்ஃபேஸ் எனர்ஜியே தேவைப்படக்கூடாது, எனக்கு எனர்ஜி நான் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது அப்படின்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா தான் கம்மியாக இருக்கும். நேச்சுரலாக ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா தான் கம்மியாக இருக்கும். அதனால என்ன பண்ணும், இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்கும். நேச்சுரலாக ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்கும். அதனால தான் மெர்க்குரியை வந்து ஊற்றணும் அப்படின்னா அது நேச்சுரலாக ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்குது. ஏன்னா அப்போ தான் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். இப்போ மழை துளி விழுகுது அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அது ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஆனால் அது கிராவிட்டியில் இழுக்கிறதுனால இந்த ஷேப் இப்படி வரும். கீழே வெயிட்டை இழுக்கிறதுனால இந்த ஷேப் வருமே தவிர, இதை வேக்கமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேக்கமில் மழை பெய்ய வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நேச்சுரலி சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கிற ஜாமெட்ரிக்கல் ஷேப் வந்து ஸ்பியர், அதனால ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜினா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி ஒரு லிக்விட் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மியாக வச்சுக்கணும். சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மியாக வச்சுக்கிற காரணத்துக்காக தான் அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பை நேச்சுரலாக எடுத்துக்குது. ஓகே, இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அது போக புக்கில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ஷார்ப் கிளாஸ் எட்ஜஸ்லாம் இருந்தது அப்படின்னா இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், கிளாஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஹீட் பண்ணால் ஒரு லிக்விடாக மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள் தான். ரைட்டா, ஏன்னா கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் அதை ஷேப் மாற்றணும் அப்படின்னா ஹீட் பண்ணி அதை லிக்விடாக மாற்றி தான் ஷேப் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ப் கிளாஸ் எட்ஜஸ்லாம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்கும். ஏன்னா அது லிக்விடாக மாறிடும். கரெக்டாக லிக்விடாக மாறிச்சினாலே அதோட ப்ராப்பர்ட்டி சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணணும்னு சொல்லி ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஷார்ப் எட்ஜு போயிடும். கரெக்டாக, ஸோ ஒரு கிளாஸ் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஷார்ப்பை வந்து பிளெண்ட் ஆக்குறதுக்கு பேர் ஃபயர் பாலிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மூத் ஷார்ப் எட்ஜஸை ஹீட் அப்ளை பண்ணி ஸ்மூத்தாக மாற்றுவாங்க. இதுக்கு பேர் ஃபயர் பாலிஷிங் ஆஃப் கிளாஸ். ஸோ ஃபயர் பாலிஷிங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அது லிக்விடாக மாற்றினோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால சர்ஃபேஸ் எனர்ஜினால அது ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்குது. ஸோ அது வந்து ஷார்ப் எட்ஜஸ் பிளண்ட் ஆகிடுது. அதுக்கு பேர் ஃபயர் பாலிஷிங் ஆஃப் கிளாஸ். இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சர்ஃபேஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸு ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஒரு இடத்துல இருந்து இதை எல்லாம் இந்த மாலிக்யூல்ஸையும் இப்படி அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கும், ரைட்டா? அப்போ நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே ரேண்டம் மோஷன் வர ஆரம்பிச்சிடும், அதனால சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதே இது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ்டின்னு போடுறேன், சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மியாகும், இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் அதிகமாகும், கரெக்டாக? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 மாலிக்யூல் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி தூரமாக இருக்குன்னா இதை கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது 2 பக்கத்தில் வந்துருச்சுன்னா இது இங்கே பக்கத்தில் வந்துருச்சு, இது பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். 2 பக்கத்தில் இருந்ததுன்னா இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அப்போ அட்ராக்ஷன் அதிகமாகும். இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா surface tension of different liquids are different. 2 லிக்விட்ஸ்க்கு சேம் சர்ஃபேஸ் டென்ஷன் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸுக்கு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட்டா? ஒரு லிக்விடுக்கும் ஒரு மாதிரியான இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும், அதனால் டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 லிக்விடுக்கு சேம் சர்ஃபேஸ் டென்ஷன் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்காது. ஓகே, இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ தேர்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருப்பாங்க புக்கில் அப்படின்னா விஸ்காசிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. விஸ்காசிட்டி பற்றி பார்ப்போம். விஸ்காசிட்டி நம்ம ஜஸ்ட்டு நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தண்ணியை தொட்டிங்க கையில் அப்படின்னா பிசுன்னு இருக்காது, ஆனால் எண்ணெயை தொட்டோம் அப்படின்னா பிசுன்னு இருக்கும். அந்த பிசுப்பு தன்மை தான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்காசிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இப்போ டெஃபினிஷன் மூலமாகவே போயிடுவோம். என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் விஸ்காசிட்டி. அதுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஏன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த லிக்விடுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எதுக்கு நடுவில் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்குது, between layers of fluid while it flows. ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட்னா கேஸாக இருக்கலாம் இல்லை லிக்விடாக இருக்கலாம், அது ஃப்ளோ ஆகும்போது அந்த லேயர்ஸ் அந்த ஃப்ளூயிடுக்குள்ளேயே இருக்கிற லேயர்ஸ்க்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னால் அந்த ஃப்ளோக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைப்பில் தண்ணி போகுது, ரைட்டா? தண்ணி போகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த பைப்பை தொட்டுட்டு வர்ற இந்த லேயர்லேயும் தண்ணி இருக்கும், கரெக்டாக? இந்த லேயரில் இருக்கிற தண்ணி வந்து மெதுவாக தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த பைப்போட ஒட்டி இருக்கா, கிட்டத்தட்ட அதை வந்து தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த லேயரில் வர லிக்விட் வந்து இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இந்த சென்டரில் இருக்கிறது நல்லாவே ஃபாஸ்ட்டாக வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்டேஷனரியாக இருக்கும், ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்துடும் ஃபாஸ்ட்டாக, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக வரும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த லேயருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனால் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வரையணும் அப்படின்னா, இப்போ இதுதான் கீழே இருக்கிற லேயர்னு வச்சுக்கோமே. கீழே இருக்கிற லேயரை விட இந்த லேயரில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், அதை விட இந்த லேயரில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது கீழே இருக்கிற லேயரில் வந்து வெலாசிட்டி u அப்படின்னு வச்சோம்னா இதை விட இங்கே வந்து u ப்ளஸ் du கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து u ப்ளஸ் duவை விட கொஞ்சம் du அதிகமாக இருக்கும், ஓகேவா? அப்போ இதுக்கு கீழே இப்போ ஏதாவது வேறு லேயர், இதுக்கு கீழே ஒரு லேயர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இதை எங்கேயோ சென்டரில் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சென்டரில் இருக்கிறது u அப்படின்னா அதுக்கு கீழே வந்து u மைனஸ் du இருக்கும், இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, லேயர் பை லேயர் ஈக்குவலாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோக்கு பேர் லேமினார் ஃப்ளோ அப்படின்பாங்க. லேமினார் ஃப்ளோ, அது அவங்க புக்கில் என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிரேடேஷன்
அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் கிரேடேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ரெகுலர் கிரேடேஷன் அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. ஒரு லேயருக்கும் அடுத்த லேயருக்கும் அந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத ரெகுலர் கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ளோவில் ரெகுலர் கிரேடேஷன் இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ளோவுக்கு பேர் லேமினார் ஃப்ளோ. ஓகே, இப்போ நம்ம விஸ்காசிட்டியை டிஃபைன் பண்ணும்போது என்ன பார்த்தோம்? ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்போ ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான், இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம விஸ்காசிட்டி அப்படின்னு படிக்கிறோம். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ரிலேஷன் எழுத போகிறோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. கரெக்டாக? ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் டைம் இல்லைன்னா டிஸ்டன்ஸு, இதுதான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேடியண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய இடத்துல படிக்கலாம். ஃபிசிக்ஸில் ஆக்சுவலாக அது டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு அது கிரேடியன்ட் அப்படின்னா dU/dz. ஆக்சுவலாக அவங்க புக்கில் dz கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் எடுத்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், dxன்னு வச்சுக்கலாம், எதை வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? dy/dx என்ன வேணால் வச்சுக்கலாம். கிரேடியன்ட் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறத கிரேடியன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட். இப்படி எழுதிக்கலாமா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை எடுக்கிறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்டை வந்து நியூ, கிரீக் சிம்பிள் நியூ யூஸ் பண்ணுவாங்க, a du/dx. இதை தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் 1 ஆம்பியர் 1 வோல்ட் அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணோமோ அதே தான். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஏ இந்த பக்கம் போச்சுன்னா F/Aன்னு போகும், இது போச்சுன்னா dx/duன்னு போகும். கரெக்டாக? சாரி, dx இல்லை, z யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் புக்கில் z யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் z dz/du அப்படின்னு போகும். இந்த இடத்துல நான் ஏரியாவை வந்து 1ன்னு வைக்கிறேன், du/dz-ஐயும் 1ன்னு வைக்கிறேன். 1னா யூனிட் ஏரியா, யூனிட் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இதுவும் 1 ஆயிரும், இதுவும் 1 ஆயிரும். இது ரெண்டும் 1 ஆயிடுச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் யூனிட் ஏரியா அண்ட் யூனிட் வெலாசிட்டி கிரேடியன்ட். அவ்வளோதான். இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வென் area is unity and velocity gradient is unity. அவ்வளோதான். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் when a is equal to 1 unit and du/dz வந்து 1 யூனிட் இருந்தது அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். அது போக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி யூனிட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு யூனிட் வந்து பாய்சலி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டோட நேம் வைக்கிறதுக்காக பாய்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இதே எடுத்துக்கோங்களேன். இந்த இதே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா, அப்போ Nm/m² வரும். இது வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டிக்கு என்ன? m/s². கரெக்டாக? வெலாசிட்டிக்கு m/s, சாரி. ஸோ இதையும் அடித்தோம் அப்படின்னா நியூட்டன் வரும், m/m/s. இதுதான் இதுக்கு யூனிட். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு இதுக்கு யூனிட் போட்டிருக்கேன் நியூட்டன், ஏரியாவுக்கு யூனிட் m², வெலாசிட்டிக்கு யூனிட் வந்து m/s. அடித்தேன் அப்படின்னா Nm/s. இப்படி தான். யூனிட் தெரில அப்படின்னா, ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் பாய்ஸுக்கு ஈக்குவல். சாரி, ஆக்சுவலாக இது வந்து SI யூனிட்டு. பாய்ஸ் வந்து சிஜிஎஸில் சொல்லுவாங்க. ஸோ 1 பாய்ஸ் ஆக்சுவலாக ஈக்குவல் டு 1/10 of SI unit, Nm/s. 1 poise is 1/10. ஓகே, இன்னொரு யூனிட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த Nm/s, நியூட்டனுக்கு பதிலாக kg/m/s² சொல்லலாம். ரைட்டா? அது போக இங்கே மீட்ரு ஒன்று இருக்குது, செகண்ட் ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த மீட்டரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். kg/m/s.
கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தானே. ஓகே, ஸோ செகண்ட் இந்த மாதிரி ஒரு யூனிட்டு சொல்லலாம். ஸோ எந்த யூனிட் கொடுத்தாலும் நம்ம அதை கரெக்டாக போட தெரியணும். ஓகே, இன்னொரு யூனிட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐ யூனிட் போல் பாஸ்கல் செகண்ட் அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் யூனிட்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதோட விஸ்காசிட்டியும் முடிஞ்சது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 physical properties of liquids. ஓகே, இன்னும் இந்த யூனிட்டில் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் பெண்டிங் இருக்குது. அது ஒரு ரொம்ப ஈஸியாகவே அது பார்த்துடலாம். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேஸ் லாஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.